நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சிக்கன் மசாலா. அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் 1/2 kg எடுத்துக்கிறேன். வெங்காயம் 3, தக்காளி 3, கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோனையும் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போடலாம். நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையே கொஞ்சம் வதக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரு. வீடியோ போட்டுருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி, சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொதிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போது நல்லா சிக்கனை வெந்துட்டுக்குது பாருங்கள். இந்த கிரேவி உங்களுக்கு போதும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரையாக விடுங்க, இன்னும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இதை சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான சிக்கன் ரெடி.